வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோம் நோட்ஸ்னால் என்ன, நோடோட ரிலேஷன்ஷிப்பு, எப்படி நோட்ஸ் வந்து நேவிகேட் ஆகுது நோட்ஸ்குள்ளார, அண்ட் சைல்ட் நோட்ஸ்னால் என்ன, நோடு வேல்யூனா என்ன, அப்புறம் டோமோட ரூட் நோட்ஸ் என்னென்ன, அப்புறம் நோட் நேம் ப்ராப்பர்ட்டினா என்ன, நோடு வேல்யூனா என்ன, அண்ட் நோடு டைப்னா என்னன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டோம் நோட்ஸ்னா என்ன, இந்த இடத்துல வந்து நம்ம எலமெண்ட்ஸை தான் நோட்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்க போகிறோம். ஸோ நம்ம இது எதை வச்சு நம்ம அது வந்து நோட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா W3 HTML டோம் ஸ்டாண்டர்ட் படி HTML டாக்குமெண்ட்ஸை வந்து நோடாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நோடுனா முனை. ஓகேயா, ஒரு துளிர் வர முனை, ஒரு செடி இருக்குன்னா அந்த துளிர் வர முனையை தான் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் நோடு கடைசீட்டில் இருக்கிற, அதாவது எண்ட் ஆகிற ஸ்ட்ரக்சரை தான் வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ முனை, அதாவது ஒரு துளிர்க்கிற இடம், அதை தான் நம்ம வந்து நோடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல HTML இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டாக்குமெண்ட் நோடுனா என்ன, டாக்குமெண்ட் டைப்புன்னு நம்ம கொடுத்துறோம். டாக்குமெண்ட் டைப்புக்குள்ளே தான் நம்மளுக்கு HTMLலாம் வருது. ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட் டைப் வந்து டாக்குமெண்ட் நோடுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இதே HTMLன்றது வந்து ரூட் நோடு. ஏன்னா ஃபஸ்ட்டு HTML டேக் போட்டுட்டு தான் நம்ம உள்ளார வந்து ஹெட்டர் டேகோ, ஒரு பாடி டேகோ, இல்லை அந்த பாடிக்குள்ளார டிவிஷன் டேகோ, இல்லை பேராகிராஃப் டேகோ எதா இருந்தாலுமே இந்த HTML டேக் நம்ம ஓப்பன் பண்ணாதான் உள்ளார நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். எப்படி ஒரு செடிக்கு வந்து வேர் முக்கியமோ, வேர் வளர தானே நம்மளுக்கு வந்து பிளான்ட் வளரும், அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு HTML டேக் இருந்தால் தான் உள்ளார நம்ம எதா இருந்தாலுமே ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ HTML எலமெண்ட் வந்து எலமெண்ட் நோடுன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எலமெண்ட் நோடு. டெக்ஸ்ட் நோடுனா என்ன, HTMLக்குள்ளார அந்த பேராகிராஃப்குள்ளார நம்ம டெக்ஸ்ட் எழுதுவோம் இல்லையா, அதெல்லாமே வந்து டெக்ஸ்ட் நோடு. அந்த எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம அட்ரிபியூட் செட் பண்ணுறதுலாம் அட்ரிபியூட் நோடு. இதே கமெண்ட் நம்ம, அதாவது நம்ம /* கொடுத்துட்டு நம்ம ஒரு இந்த கோடு வந்து இதை தான் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு ஒரு இது சம்மரி எழுதுவோம் இல்லையா கோடை பற்றி, அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து கமெண்ட் நோடு. எல்லாமே எலமெண்ட் எல்லாமே W3 ஸ்டாண்டர்ட் படி இது நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ ஒரு நோடோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், HTML இருந்தால் தான் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம உள்ளார ரைட் பண்ண முடியும். ஸோ அப்போ HTML வந்து நம்மளுக்கு ரூட் நோடு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டெம் வேணும். அதுக்கடுத்து வர்றது வந்து ஹெட்டு. இந்த ஹெட்டுக்குள்ளார இருக்கிறது தான் டைட்டில். அப்போ ஹெட்டுக்குள்ளார டைட்டில் வர்றதுனால இது சைல்டு நோடு. ஓகேயா, இப்போ இந்த ஹெட் மட்டும் இல்லாமல் HTMLக்கு இன்னொரு இதுவும் தேவைப்படுது, பாடி. ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஹெட்டு வந்து ஒரு ப்ரௌசரோட டேபோட ஹெட்டிங்கை டினோட் பண்ணுறதுனால ஹெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இதே வந்து HTML பாடி வந்து ஒரு ப்ரௌசருக்குள்ளார இருக்கிற பேஜ் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த பாடியை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து சிப்லிங்ஸ். இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு HTMLால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே ஒரு ரூட் நோட பிரான்ச் மாதிரி. அப்போ பாடி நோடுக்கு இது சிப்லிங், ஹெட்டர் நோடுக்கு இது சிப்லிங். ஓகே, பாடி நோடுக்குள்ளார நம்ம வந்து இப்போ ஒரு பாடி நோடு இருக்குது, இல்லை ஒரு வேறு எலிமெண்ட் எடுத்திருக்கோம், அதுக்கு அட்ரிபியூட்ஸ் ஏதாச்சும் டினோட் பண்ணோன்னா அது அட்ரிபியூட் நோடு. எலமெண்ட் ஏதாச்சும் டினோட் பண்ணோன்னா எலமெண்ட் நோடு. இதே வந்து டெக்ஸ்ட் ஏதாச்சும் இது பண்ணோன்னா அது டெக்ஸ்ட் நோடு. ஓகே, இப்போ டோம் நோட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ நோடோட ரிலேஷன்ஷிப்பு நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸான இமேஜ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சராக பாருங்கள். HTMLன்றது வந்து நம்மளுக்கு ஒரு ரூட் நோடு. இந்த ரூட் நோட்லேருந்து பெரியதாக ஹெட்டு அண்டு பாடி. ஸோ ஹெட் அண்ட் பாடி நம்ம HTML பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ஹெட்டு, லாஸ்ட் சைல்டு வந்து பாடி. இதுக்கப்புறம் எந்த சைல்டுமே க்ரியேட் பண்ணிக்க போகிறதில்ல. பாடி டேக்குள்ளே தான் நம்ம எதாக இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சைல்டு வந்து பாடி.
ஓகே, அப்போ ஹெட்டுன்ற எலமெண்ட்டுக்குள்ளார நம்ம டைட்டில்ன்றது வந்து சைல்ட் நோட்ஸு, இது பாடி எலமெண்ட்குள்ளார நம்ம என்னென்ன எலமெண்ட் எல்லாம் டேக் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே பாடியோட சைல்ட் நோட்ஸு. ஓகே, பாடிக்கு இது ப்ரீவியஸ் சிப்ளிங், ஹெட்டுக்கு இது நெக்ஸ்ட் சிப்ளிங். ஓகே, ஏன் அப்படின்னா ஹெட்டுக்கு அடுத்து தான் பாடி வருது, பாடிக்கு முன்னாடி தான் ஹெட்டு வருது. ஸோ அதை வச்சு நம்ம அதனோட ஃபங்க்ஷனிங் நேம் வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ சிப்ளிங்னா ரெண்டும் ஒரே அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பிங்கன்ற மாதிரி ஒரே ஒரு இதுலேயே இருக்குது. ஸோ அதை வந்து டினோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க கோடில். ஓகே, நோடோட ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நோடுக்கு நடுவில் இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பேரண்ட் இப்போ ரூட் நோடை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா parentNodeன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சைல்டு, ஒரு நோடோட ஃபஸ்ட்டு சைல்டு நம்ம கெட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு சைல்டு கெட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டு சைல்டு வேணும்னா லாஸ்ட்டு சைல்டை கெட் பண்ணிக்கலாம். அண்ட் சிப்லிங்ஸு இப்போ பாடி எலமெண்ட்குள்ளே நம்பர் ஆஃப் சைல்டு நோட்ஸ் இருக்கும், அந்த நம்பர் ஆஃப் சைல்டு நோட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்பர் 1லேருந்து தான் கெட் பண்ண முடியும். ஸோ 1லேருந்து n நம்பர் ஆஃப் சைல்ட் நோட்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது அரே ஃபங்க்ஷனாலிட்டியை டினோட் பண்ணுது. பட் இண்டெக்ஸ் ரெப்ரசன்டேஷன் மட்டும் 0லேருந்து இல்லை 1லேருந்து இருக்குது. ஓகே, இப்போ சைல்ட் நோட்ஸை பார்த்தாச்சு, சைல்ட் நோட்ஸை எப்படி டினோட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை வந்து நான் கெட் பண்ணணும், என்னோடய ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபைண்டிங் HTML எலமெண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். அது என்னென்னா கெட் எலமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேக் நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு எலமெண்ட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நோடு வேல்யூனா இன்னர் வேல்யூஸை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணும். இன்னர் வேல்யூஸ்னால் இப்போ டெக்ஸ்ட் வேல்யூவாக இருந்தால் ஹேஷ் டெக்ஸ்ட்டுன்னு அனுப்போம், இதே டாக்குமெண்ட் வேல்யூவாக இருந்தால் ஹேஷ் டாக்குமெண்ட்டுன்னு அனுப்போம். இல்லை அதுக்கு தெரியல அப்படின்னா நல்லுன்றது ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடும். அடுத்தது வந்து நோட் நேமு. நோட் நேம் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டேக் நேமு தான் இந்த இடத்துல நோட் நேமு. இதனோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு கேப்ஸில் இருக்கும். ஸோ அதனால் ரெப்ரசன்ட் பண்ண முடியல, இல்லை ஒரு வேளை டெக்ஸ்ட்டோ இல்லை டாக்குமெண்ட்டோ இருந்தால் ஆஸ் யூஷுவல் இதுவும் ஹேஷ் டெக்ஸ்ட் ஹேஷ் டாக்குமெண்ட் இருந்தால் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து நோடு வேல்யூ. ஸோ நோடு வேல்யூ வந்து டிஃபால்ட்டாகவே நல் தான் இது பண்ணும். இல்லை டெக்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அட்ரிபியூட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அட்ரிபியூட் வேல்யூ என்னமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். நோடு டைப், இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டைப் நம்பரை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம என்ன டைப்புன்றது வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதே 1 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா எலமெண்ட் நோடு, 2 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அட்ரிபியூட் நோடு. இது வந்து இதுக்கப்புறம் வர ப்ரௌசர்ஸில் ஒர்க் ஆகாது. அண்ட் 3 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா டெக்ஸ்ட் நோடு, 8 ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா கமெண்ட் நோடு, 9 ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா டாக்குமெண்ட் நோடு, 10 ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா டாக்குமெண்ட் டைப் நோடுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா டாக்குமெண்ட் ரூட் நோட்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஒரு HTMLன்ற டேகை வச்சு நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதிலாக வந்து ஸ்கிரிப்டில் வந்து ரூட் நோட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 2 இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் பாடி. ஓகே, நம்ம ஒரு HTMLன்ற ஒரு ரூட் டேக் எடுத்துட்டோன்னா அதனோட லாஸ்ட் சைல்டே பாடி தான். ஸோ இந்த பாடிக்குள்ளாரதை எதாக இருந்தாலுமே நம்ம ஒர்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு அப்பெண்ட் சைல்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது அடுத்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் எலமெண்ட்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது வந்து என்டையர் டாக்குமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் இது என்ன பண்ணுன்னா ஒரு டாக்குமெண்ட்டோட ஹோல் டெக்ஸ்ட் வேல்யூமே இன்னொரு இதில் ரெப்ரசன்ட் பண்ண சொன்னால் காப்பி கேட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இது ரியல் டைமில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கோடு எழுதியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் HTML வந்து ரூட் நோடு. ஸோ அதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து நானே ஐடி அதுக்கு தான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஹெட்டர் நோடு வந்து HTMLோட ஃபஸ்ட்டு சைல்டு அண்டு பாடி நோடு வந்து HTMLோட லாஸ்ட் சைல்டு. ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஹெட்டரோட சைல்டு நோட்ஸு அண்ட் பாடிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பாடியோட சைல்டு நோட்ஸு. ஓகே, நம்ம ஸ்கிரிப்ட் டேக்
ஓப்பன் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரூட் ஐடியோட ஃபஸ்ட்டு சைல்டோட அந்த நோடு நேம்னா டேக் நேம் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் சைல்டோட நேம் வேணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பேரண்ட் நேம் அதாவது பாடியோட பேரண்ட் நேம் என்ன HTML தான், ஏன்னா அதுதான் ரூட் நோடு. ஸோ அதனோட நேம் வேணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாடியோட ஃபஸ்ட்டு சைல்டோட டேக் நேம் வேணுன்றதுக்காக நோட் நேம் ப்ராப்பர்ட்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் சிபிலிங் ஃபைன் பண்ணுறதுக்காக நோட் நேம் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஹெட்டரோட நெக்ஸ்ட் சிபிலிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட் நேம் டேக் நேம் இது பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ரூட் நோடோட டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோடு டைப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ப்ரௌசரில் போய் ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது பாடி டேக் ரூட் ஐடியோட இது வந்து HTML தான் நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதனோட ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ஹெட்டு, லாஸ்ட் சைல்டு வந்து நம்மளுக்கு பாடி, அண்ட் பேரண்ட் டேக் நேம் வந்து HTML, அண்ட் பாடியோட ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ப்ரீ. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோன்னாலும் அதுதான் இருக்கும். பாடியோட ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ப்ரீன்ற டேக் தான். ஸோ அந்த டேக் நேம் தெரியணுன்றதுக்காக நோட் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரீவியஸ் சிபிலிங்ஸ் வந்து நம்மளுக்கு பாடி டேகு இது இந்த இடத்துல நோடு நேம் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நோட் நேமை ஹேஷ் டெக்ஸ்ட்ன்ற இந்த கோடை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சேம் சிப்ளிங்ஸ்க்கும் அதே தான். அண்ட் ஃபைனலாக நோடு டைப் வந்து ஒன்னுனா நம்மளுக்கு வந்து எலமெண்ட் நோடு. ஸோ இதை வச்சு நம்மளோட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிக்க முடியும். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா HTML நோட்ஸ்னால் என்ன, நோட் ரிலேஷன்ஷிப்னா என்ன, அப்புறம் நோடில் எப்படி நேவிகேஷன் பண்ணுறது, சைல்ட் நோட்ஸ், அப்புறம் நோடோட வேல்யூஸ், அப்புறம் ரூட் நோட்ஸ் டோமோட ரூட் நோட்ஸை வந்து எப்படி ஸ்கிரிப்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, அப்புறம் 3 ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்ன அப்படின்னா நோட் நேம், நோட் வேல்யூ அண்ட் நோட் டைப்பு. இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். Thank you.